நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற பஞ்சாரத்தை போட்டு ஓடுற இந்த மயில மயில பத்த வச்சு நின்னு பாக்குற ஏ வந்தாய மந்தார மலரன நின்னாய நில ஒளி தந்தாய கண்ணால செங்காட்டு பூவ போல உன் கூட சேர்ந்து நான் வாழ நெஞ்சு குழி தொட்டு போகிற அடி அலையே அலையே கண்ணு மொழி வாங்கி ஓடுற குட்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே குண்டு மாங்கா தோப்புக்குள்ள நண்டு போல வந்தாயே யாருமில்லா நேரம் பார்த்து கை பிடிச்சாயே கைய புடிச்சா என்ன தப்பு வளைய போல கத்திரியே அந்த இடத்தில் விட்டு பொட்டு இப்ப திட்டிரியே கொக்கலங்கா குருவிலங்கா கொக்கலங்கொக்கோ la 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 நான் ரம்பலிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீன போட்டு சொத்து அவ வந்து வருமா வந்து நான் ரம்பலிட்டு மச்சான் என் ஃபேவரிட்டு சீன போட்டு சொத்து அவ வந்து வருமா வந்து சீன போட்டு சொத்து அவன் ஆறான் பத்திக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதி ஜகே 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 அவன் ஆறான் பத்திக்கு பத்து டக்குன்னு பார்த்தான் அவதி ஜகே 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 இறங்கி வந்தாச்சு கடல்ல கொந்தளிக்கும் சுனாமியே உண்டாச்சு மணிக்கா வெளுச்சி எதிர்ப்பா எனர்ஜி தலைய சுத்த வைக்கும் சுறாவளி பொண்ணாச்சு பட்டன்னு பார்த்தாலே பசக்கும் பாடி கொட்டுபா மீனெல்லாம் கூத்தாடுமே இலவ கலரா கொஞ்சம் லேடி சால்ட்டும் நான் தொட்டா ஸ்வீட் ஆகுமே Get your
செதறட்டும் இவர் பேர் முழங்க கலகட்டும் முடிச்சுக்கலாம் கதறட்டும் விசில் பறக்கட்டும் நரகத்துக்கே தெரியட்டும் அனைகவனுக்குமே புரியட்டும். Give me some of that, give me some of that, give me some of that. அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமி பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமி வருவது அண்ணன் ஆண்டனிடா அடடா இவனா ஜெகடம் இனிமிக்கலாம் காணே சீரும் சிறப்பா குடிக்கும் சம்பவம் தீனே தகரா கொடுத்தா பிள்ளைங்க அட்டால் போடு ஆனே எவனும் மறைக்க முடியாது அதிருதா நெஞ்சம் அதிரனு மாமி பதறுதா உள்ள பதறனுண்டா உதறுதா காலு உதறனு மாமி வருவது அண்ணன் ஆண்டனிடா. Hey, me now, gonna take you down. Never, never, never back you down. Wanna watch me just burn you down. லாட்டி நமக்கு பாரி அமுக்கு பாதி ஃபுல்லா நெக்கில் நமக்கு கருப்பு கருக்கு அடிச்சு நொறுக்கு நம்ம தர்றான்னு போடாத கணக்கு யாரு எவருன்னு தெரியாம இவரு அவராஜ பாலு விட்டாரு கதரு அடிச்சு காலி பண்றீங்க வாரி தின்றுவேன் மாட்டி நீ கதரு செய்ய பாராட்டவடி தீபாவளி சோஃபா சொல்லுவியடி மாட்டா மாலாடி செய்ய பாராட்டுவியடி தீபாவளி சோஃபா சொல்லுவியடி நான் பண்ண தொடுடி செய்ய பாராட்டவடி நான் பண்ண நல்லடி தீபாவளி மாட்டா மாலாடி செய்ய பாராட்டுவியடி தீபாவளி சோஃபா சொல்லுவியடி நான் பண்ண தொடுடி என்ன பார்த்து தமிழ்நாட்டுல இந்த கேள்வி கேட்கிற முதல் ஆள் நீ தாண்டா. உனக்கு தனியா கவனிச்சுக்கிறேன்.
सा प सा गणनायकाय गणदैवताय गणाध्यक्षाय धीमहि गुणशरीराय गुणमण्डिताय गुणेशानाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि गीतसाराय गीततत्त्वाय गीतगोत्राय धीमहि गूढगुल्फाय गन्धमत्ताय गोजयप्रदाय धीमहि गुणातीताय गुणाधीशाय गुणप्रविष्टाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि एकदन्ताय वक्रतुण्डाय गौरीतनयाय धीमहि गजेशानाय बालचन्द्राय श्रीगणेशाय धीमहि पसा पसा शिवाग्रनयनि कार्यायनि भैरवी सावित्री नवयौवना शुभगरि साम्राज्यलक्ष्मी प्रणा चित्रोऽपि परदेवता भगवती श्रीलिङ्गभैरवी भैरवी मोहिनी देवता त्रिभुवनि आनन्दसहगामिनी वाणी कल्लवपाणि विष्णुपुरली गानप्रिया लोकिनी कल्याणी रुराजबिम्बवदना गोदाक्षसंहारिणी चित्रोऽपि परदेवता भगवती श्रीलिङ्गभैरवी भैरवी भद्रकाणि बगला ज्वालामुखिनि वैष्णवी ब्रह्माणि त्रिपुरातटी सुरनुता देवी ब्रह्माणोज्ज्वला चामुण्डा श्रीधरक्षपोषजननी दाक्षायणी वल्लभी चेतोऽपि परदेवता भगवती श्रीलिङ्गभैरवी
வெங்கடேசன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இந்த நிகழ்வினை சிறப்பும் சீருமாக வடிவமைத்து கொடுத்திருக்கின்ற அமிர்தம் 75 ஈவன் சேர்மன் ரோட்டேரியன் பி. ராதாகிருஷ்ணன் அவர்களை உங்களை கைத்தட்டலோடு அன்போடு அழைக்கிறோம். தொடர்ந்து டிஜிஎன்டி ரோட்டேரியன் பி. ஆனந்தன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டிஜிஎன் ரோட்டேரியன் டி. என். ஜெயக்குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். டிஜிஇ ரோட்டேரியன் கே. வைத்தியநாதன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஐபிடிஜி ரோட்டேரியன் எஸ். பாஸ்கரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் டாக்டர் ஜி. செங்குட்டுவன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் இன்ஜினியர் என். மணிமாறன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் இன்ஜினியர் எஸ். பிரயோன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஜோன் 5 ஆர்பிக் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் பி. எஸ். ரமேஷ் பாபு அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து ஏஆர்சி பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் ஏ. மணி அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் டாக்டர் சி. குணசேகரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் டாக்டர் ஆர். பழனிவேலு அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். கேதார்நாதன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். நமது மாவட்டத்தினுடைய மூத்த மாவட்ட ஆளுநர், இந்த சங்கத்தினுடைய உறுப்பினருமான பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் ஜி. ஜெகன்லால் அவர்களை உங்களின் கைத்தட்டலோடு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் ஏ.கே.எஸ். பாலாஜி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம். இன்றைய நிகழ்வின் கௌரவ விருந்தினரும் பாசமுள்ள மாவட்ட ஆளுநருமான ரோட்டேரியன் ஜே. ஆர்ஐ டைரக்டர் மற்றும் 2026-2027 ஆண்டினுடைய ரோட்டரி இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட், இன்றைய நிகழ்வின் சீஃப் கெஸ்ட் ரோட்டேரியன் ஏ.கே.எஸ். இன்ஜினியர் எம். முருகானந்தம் அவர்களை உங்களின் கைத்தட்டலோடு அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ரோட்டேரியன் வி.சி. பாஸ்கரன் அவர்களுக்கு இந்த நிகழ்வினுடைய ஈவென்ட் அட்வைசர் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரோட்டேரியன் ஏ.கே.எஸ். பாலாஜி அவர்கள் காலர் அணிவித்து சிறப்பு. இன்டர்நேஷனல் வைஸ் பிரசிடென்ட் உள்ளிட்ட அவையோருக்கு வணக்கம். எங்களுடைய சங்கம் தொடங்கிய 75 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இந்த சங்கத்தை தொடர்ந்து நடத்தி வருகின்ற முன்னாள் தலைவர் அவர்கள் அனைவரையும் நன்றியோடு நினைவு கூறுகின்றேன். ரோட்டரி இறை வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்த தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்றிகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இவ்வியக்க நிறுவனரை அகத்தூண்டுதல் செய்தமைக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்து கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியையும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை, பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை களையவும், மேலும் மனிதத்தின் புனிதத்துவையும் தொழிலின் மேன்மையையும் முறையாக புரிந்து கொள்வதன் மூலம் எல்லா குடும்பங்களும் எல்லா நாடுகளும் நட்புடனும் தோல்வியுடனும் வாழ்ந்திட உன் புனிதமான திருவடிகளை சுற்றி ஒன்று கூடி நீயே உண்மையான ஆதி அந்தம் இல்லாத எல்லோரும் விரும்புகின்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள ரோட்டேரியன்களாகிய நாங்கள் எங்களுக்கு உதவி செய்யும்படி உன்னை இணைஞ்சுகிறோம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து தமிழ் தாய் வாழ்த்து. திலக
நன்றி. மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்களுடன் ரொட்டேரியன் ஜெயஸ்ரீ பாலாஜி, ரொட்டேரியன் சிவனேஸ்வரி பாஸ்கர், வித்யா ராதாகிருஷ்ணன், சிவகாமி மணிகண்ணன், சுதா சசிகுமார் ஆகியோர்கள் இணைந்து குத்துவிளக்கு ஏற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஏகேஎஸ் இன்ஜினியர் எம் முருகானந்தம் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். ஈவன் சேர்மன் ரொட்டேரியன் பி ராதாகிருஷ்ணன், கும்பகோணம் ரோட்டரி சங்கத்தினுடைய தலைவர் ரொட்டேரியன் விசி பாஸ்கர், இந்த நிகழ்வுடைய அட்வைசர் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஏகேஎஸ் பாலாஜி உள்பட அனைவரும் நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு அழைக்கின்றோம். அவர்களை தொடர்ந்து கெஸ்ட் ஆஃப் ஆனர் நம்முடைய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே லியோன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு விளைகின்றோம். நமது மாவட்டத்துடைய மூத்த முன்னாள் மாவட்ட ஆளுநர் பாஸ் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஜி ஜெகன்லால் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு விளைகின்றோம். தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஆர் கேதார்நாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு விளைகின்றோம். தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் ஆர் பழனிவேல் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் சி குணசேகரன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு விளைகின்றோம். அவர்களை தொடர்ந்து ஏஆர்சி பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஏ மணி அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு விளைகின்றோம். தொடர்ந்து ஜோன் 5 ஆர்பிக் பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் PS ரமேஷ் பாபு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிடுமாறு அன்போடு விளைகின்றோம். அவர்களை தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் இன்ஜினியர் எஸ் பிரயோன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் இன்ஜினியர் என் மணிமாறன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் ஆர் பாலாஜி பாபு அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் வி செல்வநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். பாஸ்ட் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர் ரொட்டேரியன் டாக்டர் ஜி செங்குட்டுவன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து ஐபிடிஜி ரொட்டேரியன் எஸ் பாஸ்கர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். டிஜிஇ ரொட்டேரியன் கே வைத்தியநாதன் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தொடர்ந்து டிஜிஎன் ரொட்டேரியன் TN ஜெயக்குமார் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அவர்களை தொடர்ந்து DGND ரொட்டேரியன் P ஆனந்தன் அவர்களுக்கும் நினைவு பரிசு வழங்கிடுமாறு அன்போடு அழைக்கின்றோம். இந்த இணைய நிகழ்வை சிறப்பாக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கின்ற டிஸ்ட்ரிக்ட் எக்ஸிக்யூட்டிவ் செக்ரட்டரி ரொட்டேரியன் ஏ ஜெரால்ட் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். இந்த நிகழ்வின் அட்வைசர், எங்களை எல்லாம் வழிநடத்தி அழைத்து செல்கின்ற
பாசிசி கவர்னர் ரொட்டேரியன் ஏகேஎஸ்எஸ் பாலாஜி அவர்களுக்கு இங்கே சிறப்பு செய்யப்படுகிறது. நன்றி. மேடையில் வீற்றிருக்கின்ற சான்றோர் பெருமக்கள் முன்னிருக்கையில் வந்து அமருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்பான மகிழ்ச்சியான காலை வணக்கம். ஒரு கனவு போல் நிகழ்வு ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு சங்கம் 75 ஆண்டுகளை கடந்து தனது சேவையை மிறப்பாக செய்து கொண்டிருக்கிறது. அந்த சங்கத்தில் நாங்களும் ஒரு உறுப்பினராக இருக்கிறோம் என்கின்ற பெருமையோடு உங்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வரவேற்று மகிழ காத்திருக்கிறேன். முதலாவதாக இந்த அற்புதமான நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை தந்திருக்கின்ற சாதனை நாயகன், தான் நினைத்ததை நினைத்தது போல் முடித்து அந்த சாதனையை ஒரு எடுத்துக்காட்டாக இந்த உலகத்திற்கு அளித்து ரோட்டரியின் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய ஏகேஎஸ் ட்ரிபிளம் சார் வைஸ் பிரசிடென்ட் அவர்களை வருக 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 என வரவேற்று மகிழ்கின்றோம். ஒரு வருடத்திற்கு முன்னால் இந்த நிகழ்வை நாங்கள் வடிவமைக்கும் பொழுது இந்த வருஷத்தோட சிட்டிங் ஆர்ஐ பிரசிடெண்ட்டை கூப்பிடணும், அப்படி இல்லைன்னா ஒரு பாஸ்ட் ஆர்ஐ பிரசிடெண்ட்டை கூப்பிடணும் அப்படிங்கிற ஒரு திட்டத்தோட துவங்கும் போது இந்த பழம் நழுவி பாலில் விழுந்ததுன்னு சொல்கிற மாதிரி எங்களுக்காகவே அவர் வைஸ் பிரசிடெண்ட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் எங்களுக்கு வந்தது. ஏன்னா ஒரு ஹிந்தி பேச தெரிந்த ஒரு ஆர்ஐ பிரசிடெண்ட்டை நம்ம இங்கே கூப்பிடும்போது நாங்கள் என்ன ப்ரொஃபைல் கொடுக்குறோமோ அதை அவர் அங்கே சொல்லுவார். அவருக்கு நம்ம சங்கத்தை பற்றி தெரியாது. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற சிறப்பு விருந்தினர் எங்களோடு இணைந்து பயணிக்கக்கூடியவர். எங்கள் சங்கத்தில் ஏற்கனவே பல முறை சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறார். இந்த மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து முன்னாள் மாவட்ட ஆளுநர்களோடு ஒரு நெருக்கமான நட்புறவை கொண்டிருக்கிறார். அவரை பிரித்து எங்கள் மாவட்டத்தை பார்க்கவே முடியாது. அவர் இன்றைக்கி வந்திருக்கிறாரு அப்படிங்கும்போது அதை விட ஒரு சிறப்பு எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. ஏன்னா தமிழ் பேச தெரிந்தவர், தமிழை நன்றாக பேச தெரிந்தவர், எங்கள் மாவட்டத்தை பற்றி தெரிந்த ஒரு நபர் இன்றைக்கி சிறப்பு விருந்தினராக வந்திருக்கிறாருங்கிறத விட ஒரு மகிழ்ச்சியான செய்தி எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது. அவரை இந்த நேரத்தில் இருக்கரம் கூப்பி வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அடுத்ததாக எங்கள் அன்பிற்கும் பாஸ்தருக்கும் இனிய மாவட்ட ஆளுநர் அவர்கள், நாங்கள் தேதியை ஃபிக்ஸ் பண்ணிட்டு தான் அவர்கிட்ட போய் கேட்டோம். அவருடைய கன்வீனியன்ஸ் நாங்கள் கேட்கவே இல்லை. ஏன்னா அவரோட அட்மின் செக்ரட்டரி நான், அவருக்கு ஃபிக்சர்ஸ் போட்டு கொடுக்குறதே நான் தான் போட்டு கொடுக்குறேன். எப்படி ஏதாவது ஒரு பொய் சொல்லி அவர்கிட்ட டேட் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனப்போ அவர் ஏற்கனவே 3 ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தார். இப்படி ஒரு முறை என்னை முறைச்சி பார்த்தாரு. சரி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரே வார்த்தையாக சொல்லிட்டாரு. கடைசி 3 மாதங்கள் இந்த ஃபவுண்டேஷனை சக்ஸஸ் பண்ணுறதுக்காக அவர் ராத்திரி பகலாக உழைத்து கொண்டு இருக்கின்றார். சத்னடி சாக்கில் நேற்று இரவு போய் ஒரு சங்கத்தை மாவட்டத்திற்கு 12வது புதிய சங்கத்தை துவக்கி வைத்துட்டு வந்துட்டார் பாண்டிச்சேரியில். இன்னும் பாக்கி 3-4 சங்கங்களை கையில் வைத்திருக்கின்றார். எங்களை கேட்ட உடனே எங்களுக்கு இந்த தேதியை கொடுத்து இன்றைக்கு வருகை தந்து சிறப்பித்திருக்கிற எங்களது அன்பிற்கும் பாசரும் இனிய மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் ஜே லியோன் அவர்களை வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். இதுக்கு அடுத்ததாக நமக்கெல்லாம் பெருமை சேர்த்து கொண்டிருக்கின்ற இந்த ஜோன் 5 ஆர்பிக் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய அண்ணன் PS ரமேஷ் பாபு அவர்களையும் இந்த நேரத்தில் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். அதை தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு நாங்கள் போய் பத்திரிக்கை வச்சு கேட்ட உடனே எந்த விதமான யோசனையும் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு செயல் செய்கிறீங்க, உங்கள் சங்கத்திற்கு எல்லாம் கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த மாவட்டத்தில் இருக்கிற முன்னாள் மாவட்ட ஆளுநர்கள் அனைவரும்னு சொல்லி இங்கே வருகை தந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய பாசிசி கவர்னர் கேதார்நாதன் அவர்கள், பாசிசி கவர்னர் ரொட்டேரியன் பாலாஜி பாபு அவர்கள், பாசிசி கவர்னர் ரொட்டேரியன் ஜெகன்லால் அவர்கள், பாசிசி கவர்னர் ரொட்டேரியன் பழனிவேல் சார் அவர்கள், பாசிசி கவர்னர் ரொட்டேரியன் சி குணசேகரன் அவர்கள், அவங்க சங்கத்திலேருந்து தான் எங்கள் சங்கத்திற்கு சார்ட்டர் கொடுத்தாங்க. பாசிசி கவர்னர் குணசேகரன் அவர்கள், பாசிசி கவர்னர் மணி அவர்கள், பாசிசி கவர்னர் பிரயோன் அவர்கள், மணிமாறன் அவர்கள், பாசிசி கவர்னர் செல்வநாதன் அவர்கள், செங்குட்டுவன் அவர்கள், டிஜி ரொட்டேரியன் வைத்தியநாதன் அவர்கள், டிஜிஎன் ரொட்டேரியன் ஜெயக்குமார் அவர்கள், டிஜிஎன்டி ரொட்டேரியன் ஆனந்தன் அவர்கள் மற்றும் எங்களை எல்லாம் இன்று வழிநடத்தி அழைத்து கொண்டு செல்கின்ற எங்களது அன்பிற்கும் பாசத்திற்கும் இனிய எங்கள் ஈவெண்ட்டின் அட்வைசர், இந்த மாவட்டத்தின் முதல் ஏகேஎஸ் அவர்கள் எங்கள் ரொட்டேரியன் ஏகேஎஸ் பாலாஜி அவர்களையும் இந்த நேரத்தில் வரவேற்று மகிழ்கின்றேன். இந்த இனிய சந்தர்ப்பத்தில்
எங்கள் சங்கத்திலிருந்து ஒரு 12 நபர்களுக்கு ரோட்டரி எக்ஸலன்ஸ் விருது வழங்குவதாக முடிவு செய்து மிகச் சிறப்பாக தேர்வு செய்து இங்கே அழைத்திருக்கின்றோம். அந்த அவார்டீஸ் அனைவரையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கின்றேன். எங்கள் சங்கத்தை சார்ந்த 33 முன்னாள் தலைவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களையும் இந்த நேரத்திலே வருகை வருக என வரவேற்கின்றேன். அவர்களுக்கும் சிறப்பான ஒரு விருது இங்கே காத்திருக்கிறது. எங்களுடைய அழைப்பை ஏற்ற உடனேயே 1000த்திற்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் மாவட்டத்தின் முழுவதிலுமிருந்து இங்கே வந்திருக்கிறீர்கள். ஸ்ட்ராட்டஜிக் கமிட்டி ஹெட்ஸ், அசிஸ்டன்ட் கவர்னர்ஸ், மாவட்ட பொறுப்பாளர்கள், மண்டல பொறுப்பாளர்கள் அனைவரையும் இந்த நேரத்தில் வருக 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 என வரவேற்று மகிழ்கின்றேன். அதாவது குறை இருப்பின் தயவு செய்து பொறுத்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக ஏற்பாடு கலந்து கொண்டு இந்த எங்களுடைய விருந்தொப்பு சிறப்பிலும் கலந்து கொண்டு சிறப்பிக்க அப்போது கேட்டு நன்றி விடைபெறுகிறேன். அதாவது நம்ம எல்லோரையும் வரவேற்கிறேன். ஈவன் சென்னை எம்பி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து கும்பகோணம் ரோட்டரி சங்கம் இதுவரை கடந்து வந்த பாதைகள் மற்றும் 75ஆம் ஆண்டின் சேவை செயல் திட்டங்கள் பற்றி எடுத்துரைப்பதற்காக அமிர்தம் 75 அட்வைசர் பாஸ்டர் சிகவர் ரொட்டரி AKSS பாலாஜி அவர்களை அன்போடு அழைக்கிறேன். காலை வணக்கம். காலையில் நம்ம 10 மணிக்கு ப்ரோக்ராம் துவங்கினாலும் ஒரு அரை மணி நேரம் என்டர்டெயின்மெண்ட்லாம் பண்ணோம். ஒருத்தர் கேட்டாங்க என்ன ஆரம்பிக்கலையான்னு. நாங்கள் அஃபீஷியலாக செமினார் கிடையாது, நாங்கள் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கோம் 75th இயரை. அதனால் ரிலாக்ஸாக நம்ம பண்ணுவோன்னோம். எனிவே 1 மணிக்கு முடிச்சுருவோம், கவலைப்பட வேண்டாம். இந்த இனிய காலை பகுதியிலே இந்த கும்பகோணத்தில் 1951 துவங்கப்பட்ட 75 ஆண்டுகள் இன்றைக்கு ஆண்டு கொண்டாடி கொண்டிருக்கிற பாரம்பரியமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக, தலைமை விருந்தினராக கவர்னர் 3 ப்ரோக்ராமை இன்றைக்கி கேன்சல் பண்ணியிருக்காரு. இப்போ ஆர்ஐ டைரக்டர் எவ்வளோ ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணியிருப்பார். இன்றைக்கி உத்தரப்பிரதேசில் 2 ப்ரோக்ராம் அவருக்கு, சென்னையில் ஒரு ப்ரோக்ராமு, அத்தனை அதுவும் சொல்லிட்டாரு இங்கே வரதுக்காக நேற்றிலேருந்தே ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிட்டேன்னாரு. நிச்சயமாக 2016ஆம் வருஷம் எங்கள் சங்கத்தில் எங்கள் சகோதரர் ரொட்டேரியன் சௌமியநாதன் தலைவராக இருந்தபோது சார்ட்டர் டேக்கு வந்தார். சரியாக 10 ஆண்டுகள் கழித்து இந்த விழாவுக்கு 65ஆவது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்காரு, 25ஆவது ஆண்டு விழாவுக்கு வந்திருக்கிறார். சிறப்பு விருந்தினர் ரொட்டேரியன் இந்த 2025-26 உலகத்தில் உள்ள 17 ஆர்ஐ டைரக்டரில் ஒருவராக இருக்கிறார். 2026-27 உலகத்தில் ஒரே ஒரு வைஸ் பிரசிடென்ட், அது நம்ம தமிழ் ஸ்பீக்கிங் லீடர், தி ப்ரைட் ஆஃப் ரோட்டரி இந்தியா ரொட்டேரியன் AKS முருகானந்தம் ஆர்ஐ டைரக்டர் அண்ட் வைஸ் பிரசிடென்ட் அவர்களே, மற்றும் நமது மாவட்டத்தின் மாவட்ட ஆளுநர் மிக சிறப்பாக இந்த மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் ரொட்டேரியன் லியோன் அவர்களே, மற்றும் இன்றைக்கு இங்கே வருகை தந்துள்ள முன்னாள் வருங்கால மாவட்ட ஆளுநர்களே. ஏன்னா ரோட்டரி புரோட்டோகால் வெல்கம் அட்ரஸ் தான் எல்லாத்தையும் சொல்லணும். ஆகவே அத்தனை பேர் மற்றும் இந்த நிகழ்விலே 5 பெரிய திட்டங்களை நாம் துவங்கி இருக்கிறோம். அதோட 12 பேருக்கு அவார்டு கொடுக்க போகிறோம். அந்த அவார்டிஸ் 12 பேர் வந்திருக்காங்க. எல்லாம் அன்சங் ஹீரோஸ் போல் அத்தனை பேரும், மற்றும் ரோட்டரி நண்பர்கள் இந்த மாவட்டம் முழுவதும் வருகை தந்துள்ள அத்தனை ரோட்டரி நண்பர்களே, ரோட்டரி குடும்பத்தார்களே, உங்கள் அத்தனை பேருக்கு முதன்கண் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் சார்ந்துள்ள கும்பகோணம் ரோட்டரி சங்கம் 1949 தன்னுடைய பணியை துவங்கினாலும் 1951 அதாவது 16/5/1951 எங்களுடைய தாய் சங்கம் தஞ்சாவூர், நம்ம டாக்டர் குணா உள்ள தஞ்சாவூர் ரோட்டரி சங்கம் தான் எங்களோட தாய் சங்கம். மாவட்டத்திலே 2வது சங்கமாக எங்கள் கும்பகோணத்திலே இந்த சங்கம் துவங்கப்பட்டு 75 ஆண்டுகள். அப்போ சார்ட்டர் பிரசிடென்ட் யாருன்னு கேட்டிங்கன்னா ரொட்டேரியன் ஆரோக்கியசாமி அவர்கள், சார்ட்டர் செக்ரட்டரி யாருன்னு கேட்டிங்கன்னா ரொட்டேரியன் சுந்தரம் அவர்கள். எங்கள் சங்கத்தோட 75 ஆண்டுகளுக்கும் பிரசிடென்ட் செக்ரட்டரி இந்த சோவனீரில் நாங்கள் போட்டிருக்கோம். 75 ஆண்டுகளும் தொய்வில்லாமல் இந்த சங்கத்தை வழிநடத்தியிருக்காங்க. 75 தலைவர்கள், 75 செக்ரட்டரி. நம்ம ஆரோக்கியசாமியோட பேரன் கூட வந்திருக்காரு. இப்போ அந்த சாசன தலைவரோட குடும்பத்திலேருந்து அவரும் 3ஆம் தலைமை ரொட்டேரியனாக ரொட்டேரியன் ரொசாரியா வந்திருக்கிறாரு. அதுபோல் சாசன உறுப்பினர் சாமிநாதோட ஒருத்தர் இருந்தார், அதுவும் எக்ஸ்-MLA, அவரோட பேரன் TR சாமிநாதன், அவரும் இங்கே வந்திருக்காரு. அது போன்ற இந்த சங்கத்திலே அந்த காலத்தில் புகழ்பெற்ற வழக்கறிஞர்கள்
பொறியாளர்கள், தொழிலதிபர்கள், இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டு, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸு, இதெல்லாம் சட்டமன்ற உறுப்பினர், பாராளுமன்ற உறுப்பினர், அத்தனை பேரும் கும்பகோணத்தில் உள்ள யார் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தது, இது தாய் சங்கமான இந்த சங்கத்திலிருந்து உறுப்பினராக இருந்து தங்களுடைய தலைமை பண்புகளை வளர்த்து கொண்டவர்கள். எங்கள் சங்கம் சேவை செய்த மட்டும் நான் சொல்ல மாட்டேன். எங்கள் சங்கம் பல தலைவர்களை உருவாக்கிய சங்கம். இது வரைக்கும் 19 புதிய சங்கங்களை உருவாக்கி இருக்கிறோம். மாவட்டம் முழுவதும் 19 புதிய சங்கங்களை உருவாக்கியுள்ளோம். அதுபோல் நான் மறக்க முடியாத அனுபவம் என்னென்னா, 2001 25 ஆண்டுகளுக்கு முன்பாக ஜனவரி மாதம் 3வது வாரம் பொங்கல் கழிச்சு எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது பசுமையாக. நம்ம அட்வொகேட் போஜபதி பிடிஜி அவர் கவர்னராக இருந்தப்போ அவரோட கவர்னர் விசிட்டில் 25 ஆண்டுகள் முன்பாக 50வது பொன்விழா கொண்டாடும் போது இந்த சங்கத்தில் நான் உறுப்பினராக சேர்ந்து 25 ஆண்டுகளை வெற்றிகரமாக நிறைவேற்றி ஓரளவு இந்த சங்கத்துக்கு என்னால் ஆன உதவிகளை நான் செய்துள்ளேன். அதுபோல் என்னோடய சகோதரரும் அன்றைக்கி தான் சேர்ந்தோம் இந்த சங்கத்தில். அப்பயே சொல்லுவாங்க, இந்த விமென்ஸ் காலேஜில் ஆடிட்டோரியம் நாங்கள் தான் கட்டி கொடுத்தோம். அது மட்டும் இல்லை, கும்பகோணம் காரனேசன் ஆஸ்பத்திரின்னு இருக்குது, அதிகபட்ச பிரசவம் அங்கே தான் நடக்கும். அதுக்குள்ள கட்டிடத்தை 1960 எங்கள் சங்கம் கட்டி கொடுத்துள்ளது. மிகப்பெரிய பொதுச்செலவு. இந்த கட்டணம் பல லட்சம் ரூபா அன்றைக்கி செலவில் பண்ணியிருக்கு. அதுபோல் எங்கள் சங்கத்தை சேர்ந்த ஒட்டிய அன்பழகன் அவர்கள் 3 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்தார். இந்த முறை தான் மிக குறைந்த ஓட்டிலே வெற்றி வாய்ப்பு இருந்தால். அவர் கூட 1986 40 ஆண்டுகளாக எங்கள் சங்கத்தில் உறுப்பினராக இருந்து இன்னும் சிறிது நேரத்தில் இங்கே வர இருக்கிறார். அதுபோல் பல சமுதாய தலைவர்களையும் நட்புகளையும் எங்கள் சங்கம் உருவாக்கி உள்ளது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாவட்டத்திலேயே அதிக உறுப்பினர்கள் கொண்ட 155 உறுப்பினர்களை கொண்ட சங்கமாக கும்பகோணம் ரோட்டரி சங்கம் திகழ்ந்து வருகிறது. அது மட்டுமல்ல, நேற்று வரை நமது மாவட்டத்திலேயே ரோட்டரி அறக்கட்டளைக்கு அதிகபட்சமான கான்ட்ரிபியூஷன், அதாவது $4,47,626 இதுவரை எங்கள் சங்கத்தின் மூலம் ரோட்டரி அறக்கட்டளைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் இல்லை, எங்கள் சங்கத்தில் ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக நாங்கள் செய்து கொள்கிற ஒரு சில ப்ராஜெக்ட், ஒரு காலத்தில் டெய்லரிங் ட்ரைனிங்லாம் கொடுத்தோம். அது தற்போது கொடுக்க முடியல. அதுக்கு பதிலாக பெரிய திட்டங்களாக செய்து கொண்டிருக்கிறோம். முதல்ல பிளட் பேங்க், ரோட்டரி கிளப் ஆஃப் கும்பகோணம் சேரிட்டபிள் ட்ரஸ்டின் சார்பில் எங்கள் சங்கத்தில் 2014 டாக்டர் குணா அவர்கள் ஆளுநராக இருந்தபோது துவங்கப்பட்ட அந்த பிளட் பேங்க்கு பானாதுரை வடக்கு வீதியில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அது கிட்டத்தட்ட 30,000க்கும் மேற்பட்ட, இது வரைக்கும் 30,000 பேருக்கு மேலே பிளட் பேங்க் கொடுத்துருக்கோம். அடக்க விலையில் எந்தவித லாப நோக்கமும் இல்லாமல். நம்ம ஒட்டி அப்துல் கஃபூர் கூட வந்திருக்காரு, அவர் தான் அதை மேனேஜ் பண்ணி கொண்டிருக்கிறார் மிக சிறப்பாக. அதாவது 24 hours சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதை இந்த கும்பகோணம் பகுதியிலே யாருக்கு தனியார் ஆஸ்பத்திரியில் பிளட்டு வேணும்னாலும், அரசு மருத்துவமனைக்கு வேணும்னாலும் 24 மணி நேரமும் லாப நோக்கம் இல்லாமல் மிகப்பெரிய பணியை செய்வதாக மன திருப்தி அடைகிறோம். அதுபோல் ரோட்டரி டயாலிசிஸ் சென்டர், அது குளோபல் கவர்மெண்டில் ரோட்டரி பிரவீன் சார் பீரியடில் அது ஒரு டயாலிசிஸ் சென்டர் சிட்டி யூனியன் வங்கியோட கும்பகோணம் நகராட்சியோட ஒரு MOU போட்டுக்கொண்டு, நகராட்சி எங்களுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, சிட்டி யூனியன் பேங்கு எங்களுக்கு நிதி உதவி கொஞ்சம் பண்ணியிருக்காங்க. நம்ம குளோபல் கிராண்டில் அந்த டயாலிசிஸ் சென்டரும் லாப நோக்கம் இல்லாமல் ஆன்கோயிங் ப்ராஜெக்டாக மிக சிறப்பாக கும்பகோணத்தில் நடத்தி கொண்டு வருகிறோம். அதுபோல் ரோட்டரி ஆரஞ்சு விஷன் சென்டர், நான் மாவட்ட ஆளுநராக இருந்தபோது 16 நகரங்களில் ஜோதி ஐக்காரும் திருச்சி மகாத்மா ஐ ஹாஸ்பிட்டலும் இணைந்து நமது மாவட்டத்தில் 14 நகரங்களில் மிக சிறப்பாக நடக்குது. அதில் ஒரு சென்டர் கும்பகோணத்தில் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைக்கு கூட கேம்ப்பு போட்டிருக்காங்க மாடியில். அதையும் நாங்கள் ஆயிரக்கணக்கான பேருக்கு இலவசமாக பரிசோதனை செய்து இலவசமாக கண் அறுவை சிகிச்சையும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்போ ரோட்டரி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் பண்ணுறோம் கும்பகோணத்தில். அது நாங்கள் சந்தோஷ் ஆம்புலன்ஸ் அதோட டைப் பண்ணி மிக சிறப்பாக இந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த எங்கள் சங்கத்தோட 155 உறுப்பினர்களும் நல்ல தலைமை பண்புகளை வளர்க்கக்கூடிய, அதாவது சர்வீஸுங்கிறது ரோட்டரியில் செகண்டரி, நல்ல தலைவர்களாக உருவாக்கி எங்கள்கிட்ட உறுப்பினராக சேர்ந்தவங்க அவங்க தொழிலையும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான மேனாக இருக்கிறதுக்கான ட்ரைனிங்லாம் கொடுத்து கொண்டிருக்கிறோம் என்பதை தெரிவித்துக்கொண்டு, இன்றைக்கு ஒரு 5 திட்டங்களை நமது ஆர்ஐ டைரக்டர் திருக்கரங்களால் தொடங்கி வைக்க இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல நமது ரோட்டரி ஃபவுண்டேஷனோட குளோபல் கிராண்டில் ஒரு 1500 பேருக்கு ஐ சர்ஜரி, கேட்ராக்ட் சர்ஜரி செய்வதற்கான திட்டம் ஆர்ஐ
ஃபவுண்டேஷனால் அங்கீகாரம் பண்ணி அப்ரூவல் ஆகிடுச்சு. அந்த 1500 பேருக்கு நான் பண்ணி தரேன்னு சொன்னேன். 2 டாக்டர்கிட்டையும், டாக்டர் வனஜா வைத்தியநாதன்ட்டையும் டாக்டர் மீனா அவர்களிடம் சொன்னோம். அவங்க சொன்னாங்க, நீங்கள் 1500 பண்ணுறீங்களா, இன்னொரு 1500 நாங்கள் ஃப்ரீயாக பண்ணி தரோம் அப்படின்னு சொல்லி ஒரு 3000 ஆபரேஷன்களை நமது மாவட்டம் முழுவதும் செய்வதற்கான திட்டத்தை நமது ஆர்ஐ டைரக்டர் துவக்கி வைக்க உள்ளார்கள். அதோட மதிப்பு 1,20,00,000. அதேபோல் எக்கனாமிக் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட், அதாவது இந்த நமது ரோட்டரி ஃபவுண்டேஷனில் எனக்கு தெரிஞ்சு 2வது ப்ராஜெக்டாக அதை அப்ளை பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதாவது 75 தாய்மார்களுக்கு இலவச கறவை மாடுகளை, தரமான கறவை மாடுகளை கொடுக்கக்கூடிய திட்டம் 75 பேருக்கு 75 ஆண்டுகளை முன்னிட்டு அது வந்து குளோபல் கவர்மெண்ட் அப்ளை பண்ணி ஃபண்டெல்லாம் கட்டிட்டோம். இன்னும் ஒரு சில மாதங்களில் அது சேங்ஷன் ஆகி வரும். நிச்சயமாக லியோன் கவர்னராக இருக்கும்போது அதையும் நாங்கள் கொடுக்க ஆரம்பித்து விடுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிற பிளட் பேங்கோட அடிமனை மட்டும் அது வந்து நம்ம கஃபூர் குடும்பத்துக்கு சொந்தமானது. மனம் வந்து 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரு லீஸுக்கு கொடுத்தாது. அதை இந்த சமுதாயத்துக்கு பர்மனெண்ட்டாக இந்த சொத்தை வாங்கி வச்சிட்டோம்னா இந்த பிளட் பேங்கு 100 ஆண்டுகளுக்கு மேலாக சேவை செய்யும். அப்படிங்கிறதுனால 1,40,00,000 செலவில் இந்த ஆண்டு இந்த சொத்தை நாங்கள் வாங்கி எங்கள் ட்ரஸ்ட்டு மேலே பதிவு செய்ய இருக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் எங்கள் சங்கத்தின் இந்த ஆண்டு தலைவர் விசி பாஸ்கர் அவர்களுடைய தாத்தா, அதாவது தாத்தாவோட தம்பி, அவர் நான் மாவட்ட ஆளுநராக இருந்தபோது நான் அழைச்சிட்டு வந்தார். அந்த சொத்தை வந்து என்ன சொன்னார்னா, உங்கள் சங்கத்து பேரில் எழுதி கொடுக்குறேன், அதில் உள்ள வாடகை வருமானத்தை சோழபுரம் கடத்தரில் 1,4 கோடி ரூபா வருமானம் உள்ள சொத்து இது, கும்பகோணம் ஓட்டு சங்கத்துக்கு எழுதி கொடுத்து விடுகிறேன். நீங்கள் அந்த வாடகையை வாங்கி ஒரு 10 குழந்தைங்களை ஹையர் ஸ்டடி படிக்க வைங்க அப்படின்னு ஒரு வேண்டுகோள் விடுத்தாது. அது பேரை எனக்கு சொத்து வேணும்னு சொல்லலை, அதை சங்கத்துக்கு எழுதி கொடுங்கன்னு சொன்னால் அது 1,4 கோடி ரூபா சொத்தை அவருக்கு வந்து அந்த கட்டிடத்தையும் இந்த சமுதாயத்துக்கு அர்ப்பணிக்கும் விழாவையும் நமது ஆர்ஐ டைரக்டர் துவக்கி வைக்கப்படாது. அதே போன்று இந்த 75 ஆண்டை முன்னிட்டு 75 பெண்களுக்கு, தகுதியுள்ள பெண்களுக்கு இலவச தையல் மிஷின் கொடுக்கக்கூடிய திட்டத்தையும் இன்றைக்கு துவக்கி இருக்கிறார்கள். அதற்கு ஸ்பான்சர் செய்துள்ள டாக்டர் செந்தில்குமார், டாக்டர் மாநகர் சார்ட்டர் பிரசிடென்ட் டாக்டர் யு சம்பத் மற்றும் எம்எஸ்எம் ப்ரமோட்டர்ஸு, இவங்கெல்லாம் ஆளுக்கு 25 தையல் மிஷின் கேட்டோன்னா ஒப்புக்கொண்டு வாங்கி கொடுத்துள்ளார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த 12 பேருக்கு அவார்டு கொடுக்க போகிறோம். சுருக்கமாக சொல்லிவிடுகிறேன். இன்றைக்கி நம்மளோட மாவட்டத்தோட பெரிய குளோபல் கிராண்ட் வந்து $2,50,000 ஒரு கேன்சர் டிடெக்ஷன் பஸ்ஸை மிக சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்தி கொண்டிருக்கிறோம். அதுக்கு முக்கிய காரணம் நம்மளோட பார்ட்னர் மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு, டாக்டர் பிரகாஷ் சார் வந்திருக்காரு. இந்த மணக்குள விநாயகர் மெடிக்கல் காலேஜுக்கு நம்ம ரோட்டரி சர்வீஸ் எக்ஸலன்ஸ் அவார்டு கொடுக்க போகிறோம். அதேபோல் 3000 பேருக்கு இலவச ஆபரேஷன் பண்ணி சேவை செய்து கொண்டிருக்கிற ஜோதி ஐகேர் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் மற்றும் எம்டி வைத்தியநாதன் சார், இவங்களுக்கு வந்து நம்ம அந்த அவார்டு கொடுக்குறோம். அதே போன்று நமது மகாத்மா ஐயா ஹாஸ்பிட்டலை சேர்ந்த டாக்டர் ரமேஷ் அண்ட் மீனா, அவங்களும் இந்த பணியில் நம்மளோட சர்வீஸ் பார்ட்னராக இருக்காங்க ரோட்டரி ஃபவுண்டேஷனில், அவர்களுக்கு கொடுக்க இருக்கிறோம். அதே போல் நம்ம டாக்டர் குணசேகரன் சார் அன்சங் ஹீரோன்னு சொல்லலாம். நம்ம போலியோ எராடிகேஷனுக்காக மிக பல ஆண்டுகளாக அவர் கவர்னராத்துக்கு 10 வருடத்துக்கு முன்னாக கிராமப்புறங்களுக்கு, மலை கிராமத்துக்கெல்லாம் சென்று அவர் சொட்டு மருந்து கொடுத்து இந்த போலியோ ஒழிப்பதற்கு முக்கிய காரணமாக அவரோட பணியை ஆற்றியுள்ள அவருக்கு கொடுக்க போகிறோம். அதே போல் நம்ம கடலூர் மிட்டவுன் பிளட் பேங்க் ஒன்று ஆரம்பித்து நம்ம கும்பகோணம் பிளட் பேங்க் போலயே அதையும் சிறப்பாக நடத்தி கொண்டிருக்காங்க. அவர்களுக்கு ஒரு அவார்டு கொடுக்க இருக்கிறோம். அதே போன்று கஸ்தூர்பா கன்னியா குருகுலம்னு வேதாரண்யத்தில் ஒரு குருகுலம் வைத்து நடத்தி ஆதரவற்ற, அனாதைங்கிற வார்த்தை சொல்லக்கூடாது, இப்போ ஆதரவற்ற பெண் குழந்தைகளை கண்டறிந்து 1000 பேருக்கு அவங்களுக்கு இலவச கல்வி, இலவச தங்குமிடம், இலவச உணவு, அது மட்டும் இல்லை அவங்க திருமணம் செய்து வளைகாப்பு செய்வது வரை அதை கேர் எடுத்து செய்து கொண்டிருக்கிற வெளில தெரியாமல் சர்வீஸ் பண்ணுறா அதை கேடிலியப்பன் ட்ரஸ்டி இருக்காது, அந்த அவர் தலைமையில் அதை இயங்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு அந்த அவார்டு கொடுக்குறோம். அதே போல் கும்பகோணத்தில் எங்கள் பிடிஜி ஜெகன்லால் சார் அவர் முயற்சியால் கும்பகோணத்தில் உள்ள ரொட்டேரியன்ஸ்களால் ஆரம்பிக்கப்பட்டு 32 ஆண்டுகளாக நடத்தப்படுகிற சிறப்பு பள்ளி, அதுவும் இலவசமாக நடத்திட்டு இருக்கோம். ஈஸ்வர் ஸ்கூல்னு கிட்டத்தட்ட ஒரு 1 ஏக்கர் நிலம் சங்கராச்சாரியாட்ட குறைந்த விலையில் வாங்கி அதை சிறப்பாக நடத்தி இருக்கிற
அதுக்கு எல்லாரும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. பிடிஜி ஜெகன்லால்லேருந்து ரகுநாதன், வாசு எல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த பள்ளியை கொடுக்க இருக்கிறோம். அதே போல் நமது மாவட்டத்தில் மிகப்பெரிய குளோபல் கவர்னன்ஸ் திட்டங்களை சிறப்பாக டிஎல்எஃப் செய்யாதது அப்ளை பண்ணி அதை சக்ஸஸ்ஃபுல் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறார் ரொட்டேரியன் வி ராமன். 3 ஆண்டுகள் டிஎல்எஃப் சிறப்பாக பண்ணியிருக்கிறார் ராமன் அவர்களுக்கும். மற்றும் சைல்டு ஹார்ட் கேரில் இலவசமாக நம்மகிட்ட உதவாங்க. நம்ம ரொட்டேரியன் என்ன நினைக்கிறாங்க, இலவசமாக நீங்கள் ஆப்ரேஷன் போகணுன்னு எதிர்பார்க்குறாங்க. நான் 2 பேர் தான் ஒன்றா கூப்பிடுவேன். ஒன்று எஸ்ஆர் கணேஷ். அது மட்டும் இல்லாமல் ஜிஆர்டி மூலயமா நிறையா நமக்கு ஃபவுண்டேஷனுக்கு 25 லட்ச ரூபா வாங்கி கொடுத்துருக்காரு. இலவச கல்வி உதவி எஜுகேஷன் எய்டு வாங்கி கொடுத்துருக்கிறார். நான் உடனே கூப்பிடுறது எஸ்ஆர் கணேஷ் இல்லை தஞ்சாவூர் சவுத் நாராயணன் 2 பேர் தான் நமக்கு அதை சிறப்பாக நமது மாவட்டத்தில் யார் சொன்னாலும் செஞ்சு கொடுத்துருக்கிறார். அதுபோல் நம்ம மாவட்டத்தோட ஒரு நட்பு நாயகன் என்று அழைக்கப்படுகிற ராத்திரி 12 மணியாக இருந்தாலும் நம்மளை பர்த்டே வெட்டிங்கிறதை ஞாபகப்படுத்தி கொண்டிருக்கிறார் ஜவஹர் அவர்களுக்கு நம்ம பாராட்டுகளை தெரிவிக்கிறோம். அதே போல் சென்னை ரொட்டேரியனாக இருந்தாலும் நம்ம மண்ணின் மைந்தன். நான் மெட்ராஸில் ஒரு உதவி ஒரு நிருபர்களுக்கோ ஒரு ஆட்டோ ஓட்டுநர்களுக்கோ ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா உடனே அவர் நான் ஞாபகம் ஏகேஎஸ் ராமமூர்த்தி மெட்ராஸ். ஆனால் அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர், வலையமானை சேர்ந்தவர். அவர் ஏகேஎஸ் ஆனதுக்கு நான் என்ன கூப்பிட்டார் சீஃப் கெஸ்ட்டாக. மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்டில் உள்ள அத்தனை விஐபியோட என்ன சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு ஏகேஎஸ் ஆகணுன்னாரு. சென்னை போய் அவருக்கு ஏகேஎஸ் நம்ம கான்ட்ரிபியூட் பண்ணார். அவரை எங்கள் மண்ணின் மைந்தன் அவருக்கு இந்த அவார்டை நான் கொடுப்பதில் பெருமை அடைகிறேன். அதே போல் அத்தனை பேருக்கும் அந்த அவார்டு பெற்றுள்ள அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நான் தெரிவித்து கொண்டு எங்கள் சங்கம் 75 ஆண்டு காலம் முடிந்து விட்டது. நிச்சயமாக ஆண்டவன் கருணையால் 100 ஆண்டுகள் கடந்து இந்த சங்கம் அடுத்த நாங்கள் என்ன நினைக்கிறோம்னா இது 75 ஆனது பெருசு இல்லை, இன்னும் அடுத்த கட்டத்துக்கு தலைவர்களை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான் எங்களோட முக்கிய நோக்கம். அதுக்காக வீடு நடை போட்டுள்ள இந்த நிகழ்வை சிறப்பாக ஏற்பாடு செய்துள்ள சங்கத்தின் தலைவர் சேர்மன் ராதாகிருஷ்ணன் அவர் சொல்லியிருக்காரு, என் பேரை சொல்லணும்னு. சேர்மன் ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கும் இந்த ஏஜி வெங்கடேசன் வெங்கடேசன் அவர்களுக்கும் மற்றும் எங்கள் ட்ரெஸரர் கேஆர் எனக்கும் ட்ரெஸரர் எங்கள் ஜெகன்லால் பெரியலையும் ட்ரெஸராக அந்த டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸராக இருந்தாலும் இந்த ஈவெண்ட்டுக்கும் ட்ரெஸராக இருக்குது. அதுபோல் அத்தனை பேருக்கும் எங்கள் சங்கத்தின் அத்தனை உறுப்பினர்களுக்கும் இந்த விழா நடப்பதற்கு காரணமான கான்ட்ரிபியூட் பண்ண அத்தனை பேருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி.